Taste the Daily. காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்திய காரில் வந்த சிலர் மறித்து அராஜகத்தில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா எனவும் கேள்வி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸா? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்லப் போகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 56வது நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தப்படும். மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளார் என தலைமை கழகம் அறிவிப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசால் பெறப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளரின் நேரடி கேள்விகளுக்கு பூசி மெழுகி பதிலளித்துள்ளதாக குற்றச்சாட்டு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் திமுக அரசு தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிவிட்டதுதான் உண்மை. எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு பிரச்சனையை திசை திருப்பாமல் நேரடியான சரியான புள்ளி விவரங்களை ஸ்டாலின் மாடல் அரசின் தொழில்துறை அமைச்சர் பதிலளித்ததால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சாடல். கல்வி கடனை தள்ளுபடி செய்வதாக கூறி தமிழக இளைஞர்களை ஏமாற்றிய திராவிட மாடல் அரசு வாக்குகளை பெறுவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றவில்லை என்பதை குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணி விமர்சனம். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் எங்கே எல்லாம் கடன் வாங்கியிருக்கின்றார்களோ அத்தனையும் ரத்து என்று சொன்னார்கள். அதை நம்பி இளைஞர்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று வங்கியில இருந்து கந்துவட்டிக்காரனை போல அங்கே வந்து வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு இன்றைய தினம் ஏதோ. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி ஏற்பாட்டில் திமுக, அமமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த அவர்களுக்கு பொதுச் செயலாளர் வாழ்த்து. சென்னையில் திமுக கொடி பொருத்திய சொகுசு கார் ஒன்று இளம் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்து அச்சுறுத்திய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பெண்களிடம் அத்துமீறும் சார்களை திராவிட மாடல் அரசு பாதுகாப்பதால் தான் இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இளைஞர்கள் துணிச்சலுடன் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெண்களை துரத்திய காரில் பயணித்த நபர்கள் யார்? அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என மக்கள் கேள்வி. இந்த வெறியர்களுக்கு திராவிட மாடல் முதல்வர் என்ன பெயர் வைக்கப் போகிறார்? ஆதரவாளர்களா, அனுதாபிகளா என்றும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் FIR வெளியானது தொடர்பான வழக்கு. FIR வெளியான வழக்கில் பத்திரிகையாளர்களை விசாரணை என்ற பெயரில் போலீசார் துன்புறுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிந்துள்ளதாக மத்திய அரசின் ஏசர் ஆய்வறிக்கையில் தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளியில் பல்வேறு அவலங்கள் நிலவும் நிலையில் 2022ஆம் ஆண்டில் 75.7% இருந்த மாணவர் சேர்க்கை 2024இல் 6.
68.7% சரிந்துள்ளதாக ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் உள்ள 8ஆம் வகுப்பு மாணவர்களில் 35% பேருக்கு 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை படிக்க தெரியவில்லை என மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் தகவல். வெளிநாடு பள்ளிகளுக்கெல்லாம் சென்று விளம்பரம் செய்து வீண் செலவு செய்யும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மீது சிறிதேனும் கவனம் செலுத்த வேண்டும் என மக்கள் ஆதங்கம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் தொனியில் பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. போட்டு ஓட ஓட இப்ப 3 பேரு நானு புரியுதா? நான் யாரு? நீ 3 பேரும் சரி சிங்கத்தோட புள்ள கட்சி கொதறிடுவோம் உங்களை பாத்துக்க. நீ நினைக்கிற நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லுவேன், இருக்கவனுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். என்ன யாவனாலும் இதுதான் திராவிட மாடல் பேச்சா என விமர்சிக்கும் மக்கள், ரவுடியை போல பேசும் இவர் மீது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் எனவும் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு பள்ளியில் உள்ள வகுப்பறைக்குள் மர்ம நபர்கள் மனித மலத்தை வீசிச் சென்றதால் அதிர்ச்சி. வேங்கை வயல் விவகாரத்தில் ஸ்டாலின் அரசு செய்து வரும் குளறுபடிகளால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் குளிர்விட்டு போயிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. காமநாயக்கன் பாளையம் அரசு பள்ளிக்குள் வீசப்பட்ட மனித கழிவுகளை பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுத்தப்படுத்திய பணியாளர்கள். திராவிட மாடலால் பள்ளிக்கு பாதுகாப்புத்தான் கொடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கூடவா கொடுக்க முடியாது என மக்கள் கேள்வி. விளையாட்டுப் போட்டியில் 12 பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை அங்கீகரிக்காத திமுக அரசு. விளையாட்டுத்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் உதயநிதி பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி வீரர்களை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. டிசம்பர் 8 நாங்கள் மலேசியா போயிருந்தோம். ஸோ லாங் ஜம்ப்பில் நான் லாங் ஜம்ப் அண்ட் ரன்னிங்கில் நான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியா போயிருந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு சரியான ரெகக்னைசேஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மள மாதிரி மற்ற ஒரு பேச முடிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்போ இல்லை எங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவோ. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த பாஜக நிர்வாகி சிக்கினார். பாஜக நிர்வாகிகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்குவது தென்காசி மாவட்ட மக்களிடையே கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் பள்ளி மாணவிகள் 2 பேர் கடத்தல். மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற இறைச்சி கடை தொழிலாளி உட்பட 2 போக்சோவில் சிக்கினர். சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள அரசு மாநகராட்சி பள்ளியில் பெண் ஆசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்பயிற்சி ஆசிரியர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 கிலோ உயர் ரக கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சர்வதேச போதை வியாபாரிகளின் கூடாரமாகி தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி வருவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை கொடிகட்டி பறப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே இரவு நேரங்களில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சிக்கினர்.
மும்பையில் இருந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வாங்கி வந்து கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் வரை திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருந்ததா என மக்கள் கேள்வி. கடந்த 365 நாட்களில் தென் மாவட்டங்களில் சுமார் 600 குண்டர் சட்டங்கள் போடப்பட்டுள்ளதாக பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சி. ஒரு நாளைக்கு சராசரியாக 2 ரவுடிகளை உருவாக்குகிறதா திமுக அரசு என மக்கள் கேள்வி. திருப்பூரில் போக்சோ வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத பல்லடம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளருக்கு பிடிவாரண்டு பிறப்பிப்பு. மாவட்ட இளம் சிறார் நீதி குழுமம் உத்தரவு. பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்த நீலகிரி ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். நீதிமன்ற உத்தரவை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை அனுமதித்த திமுக அரசுக்கு கொட்டு வைத்த நீதிமன்றம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பதவிக்கு மீண்டும் தற்காலிக ஊழியர்களை நியமிக்கும் அரசின் முடிவால் நீதிமன்றம் அதிருப்தி. இதுகுறித்த தீமைகளை எடுத்து காட்டிய மருத்துவ கல்வி இயக்குநரின் கடிதத்தை திமுக அரசு ஏன் கவனிக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஒரே நாளில் உயர்நீதிமன்றங்களில் 2 குட்டுகளை வாங்கிய திராவிட மாடல் ஆட்சி. திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒரே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 4 பேரை கடித்து குதறிய தெருநாய். தெருநாய்களை கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டத்தில் சூரப்பூண்டி, வாணியமல்லி பகுதிகளில் தொழிற்பூங்கா அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை நிறுத்தி வைத்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சுற்றுச்சூழல் ஆய்வை தவிர்க்க திட்டத்தை சிறிய பகுதிகளாக பிரித்ததாகவும் இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகளை மறைக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் நிறுவன காவலாளிக்கு மாநகராட்சி நிர்வாகம் 1.60 லட்சம் ரூபாய் வணிக வரி விதித்த அவலம். தனியார் நிறுவன காவலாளிக்கு வணிக வரி விதித்ததன் மூலம் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக கோளாறு வெட்ட வெளிச்சம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக சிகிச்சைகள் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையின்றி செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் சீரழிந்து இருப்பதாக மக்கள் ஆத்திரம். கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம். மக்கள் விரோத திமுக அரசு குடியிருப்புகளை அகற்றி வலுக்கட்டாயமாக மக்களை கைது செய்து போலீசார் அராஜகம். கோவையில் அதிமுக ஆட்சியில் தொலைநோக்கு பார்வையுடன் கட்டப்பட்ட மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கழிவுநீர் தொட்டியாக மாற்றிய திமுக கவுன்சிலர். பல்வேறு சுகாதார சீர்கேடு ஏற்படும் என எதிர்ப்பு தெரிவித்த மக்களை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என மிரட்டிய திமுக கவுன்சிலர் அராஜகம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு கலைக் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வந்தவர்களிடம் அடாவடி வசூலில் ஈடுபட்ட ஊராட்சி குத்தகைதாரர்கள். நல்லா எடுத்துக்கோங்க, என்ன மட்டும்தான் எடுக்க முடியும், ஓனரை எடுக்க முடியாதுல்ல என வீடியோ எடுத்தவரிடம் ஆணவமாக பேசி அட்டூழியம். எதில் போடுவீங்க? நல்லா எடுங்க, வீடியோ எடுங்க. என்ன எத்தனை வீடியோ எடுக்க முடியும்? அங்கே ஓனரை எடுக்க முடியாதுல்ல. சும்மா வேலை பார்க்குறவங்களை இது பண்ணிக்கிருக்காங்க. சரிங்களா? 10 ரூபாயில் நீங்கள் கோட்டை கட்டுறது, நானும் கோட்டை கட்டிடுறதில்ல. போய் எங்கேயும் கட்டணும். சென்னை கொரட்டூரில் கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது குறித்து மாநகராட்சிக்கு தகவல் அளித்த சமூக ஆர்வலரை திமுகவினர் அடித்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என மக்கள் ஆவேசம்.
பிரச்சனை இது இல்ல அப்புறம் பெருசா போய் நிக்கா சொல்றேன் அவனுக்கு சிவகங்கை அருகே தனியார் மகளிர் கல்லூரி முன் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என மாணவிகள் குற்றச்சாட்டு. பேருந்து நிறுத்தம் அமைக்க முதல்வர் பிறப்பித்த உத்தரவு ஒரே வாரத்தில் காற்றில் பறக்க விடப்பட்ட அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மர்ம நோய் பாதிப்பால் ஒரே நாளில் 31 அரசு பள்ளி மாணவர்கள் விடுமுறை. மாவட்ட நிர்வாகம் உரிய இரத்த பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கடந்த 9 ஆண்டுகளில் மொத்தம் 10,42,000 கோடி மதிப்புள்ள வாராக்கடன்களை தள்ளுபடி செய்த இந்திய வங்கிகள். 8,79,000 கோடி கடன்கள் இன்னும் வசூலிக்கப்படாத அவலம். உள்துறை தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய சட்டத்தை உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாகும் என உச்சநீதிமன்றம் கருத்து. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய 6 பெருநகரங்களில் கைகளால் கழிவுநீர் அகற்றும் பணிகளுக்கு தடை. பெருநகரங்களின் நிர்வாக அதிகாரிகள் இதுகுறித்து மேற்கொள்ளப்பட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை பிப்ரவரி 13க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல். 200க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அச்சம். ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி சீனா அபார வளர்ச்சி. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் புரட்சி என பேசும் மைனாரிட்டி பாஜக ஏஐ தொழில்நுட்பத்தில் கோட்டை விட்ட அவலம்.